தொடர்ந்து நாம் சுந்தரரும் கணபதியும் குறித்து சிந்திப்போம். சிவபெருமானின் தோழராய் சுந்தரர் திருநாவலூரில் அவதரித்தார். ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன் போல் இணைப்பிரியா தோழமை எனலாம். சுந்தரரின் திருமணத்தை தடை செய்து தனது அடிமை என ஓலை காட்ட சுந்தரர் பித்தனே என்று கூற, பித்தா பிறைசூடி என்று தொடங்கும் தேவாரம் பாட வைத்தார். திருவெண்ணை நல்லூரில் உள்ள சிவபெருமான் மட்டுமல்லாது கணபதியும் பல அருள்கள் புரிந்துள்ளார். ஒருமுறை சுந்தரர் விருத்தாச்சலம் பழமலைநாதர் ஊர் சென்று சிவனை தரிசித்தார். அவரது மனைவி பறவை நாச்சியார் திருவாரூரில் இருந்தார். அப்போது பறவையாருக்கு 18,000 பொன் வேண்டி இருந்தது. சிவனிடம் சுந்தரர் வேண்ட சிவன் ஈந்தார். சுந்தரரோ, இது எனக்கு திருவாரூரில் அல்லவா தேவை என்றாராம். சிவன் மணிமுத்தாரில் இட்டு திருவாரூர் கமலாலயத்தில் பெருக என்றாராம். சுந்தரர் அவ்வாறே ஆற்றில் இட்டு திருவாரூர் வந்து கமலாலய குளத்தில் பறவை நாச்சியாருடன் வந்து தேவாரம் பாடி பொன் பெற்றாராம். அந்த பொன் சுத்தமானதா என்று சோதிக்க பிள்ளையாரிடம் காட்டினாராம். அவரும் அதனை தேய்த்து பார்த்து சுத்தமான பொன் என்றாராம். அந்த பிள்ளையார் பெயர் மாற்றுரைத்த பிள்ளையார். இன்றும் நாம் திருவாரூரில் தரிசிக்கலாம். முத்துசுவாமி